கொளத்தூர் தொகுதியில் வெற்றி யாருக்கு? பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான லயோலா நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி ரிசல்ட். உச்சக்கட்ட பரபரப்பு. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறது. இந்த தேர்தலை நோக்கிதான் தமிழக அரசியல் கட்சிகள் தற்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் அதிமுக, அடுத்ததாக விஜயின் கட்சி என இந்த 3 கட்சிகளும் தான் இப்போது ஓரளவுக்கு பொதுமக்களிடையே போட்டியாக பார்க்கப்படும் கட்சிகள். மற்றபடி சீமானின் கட்சியை பொறுத்தவரையில் பெரிதாக எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த தேர்தலில் சீமானின் கட்சியால் ஏற்படுத்த முடியாது. அதே சமயம் விஜயின் கட்சியும் கூட பெரிதாக எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த தேர்தலில் ஏற்படுத்த போவதில்லை. ஆனாலும் கூட சீமானை விட அதிக சதவீத வாக்குகளை விஜய் பெறுவார் என்றுதான் சமீபத்திய கருத்து கணிப்புகளில் வெளியாகி வருகிறது. குறிப்பாக 18 முதல் 25% வரையிலான வாக்குகளை விஜய் பெறுவார் என்றும், அதேபோல குறைந்தபட்சம் 5 முதல் 10 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெறுவார் என்றும் சமீபத்திய கருத்து கணிப்புகள் உறுதிப்படுத்துகிறது. ஆனாலும் கூட ரிசல்ட் வந்த பிறகுதான் விஜயின் கட்சியின் வெற்றிகளையும் கூட நம்ப முடியும். ஏனென்றால் கருத்து கணிப்புகள் விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவான வாக்குகளை வெளியிட்டாலும் கூட விஜயின் செயல்பாடுகள் என்பது பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் அதிருப்தியைத்தான் ஏற்படுத்தி வருகிறது. ஆகையால் இப்போது தமிழகம் முழுக்க சரிக்கு சமமாக 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி நிலவி வருகிறது. அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான். இதில் திமுகவின் கைகள்தான் பெரும்பாலான தொகுதிகளில் ஓங்கியிருக்கிறது. 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது. அப்படித்தான் சமீபத்திய கருத்து கணிப்புகள் அனைத்துமே கூறுகிறது. அந்த வரிசையில் என்னதான் பொதுவாக 234 தொகுதிகளில் அதிமுக திமுக கூட்டணிகள் இத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறினாலும் கூட விஐபி வேட்பாளராக கருதப்படும் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த ஒரு கருத்து கணிப்புகளும் தற்போது மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் லயோலாவின் சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி விஐபிகளின் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கு என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே விஜய் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தோம். இப்போது அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்ற கருத்து கணிப்பு வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஏனென்றால் கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்றுதான் பலரும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இந்த முறை கொளத்தூரை பொறுத்தவரையில் எதிர்பாராத அதிர்ச்சி ரிசல்ட் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் தற்போது வெளியாகி இருக்கும் இந்த ஒரு கருத்து கணிப்பின் முடிவின்படி கொளத்தூரை பொறுத்தவரையில் திமுக 38% வாக்குகளுடன் முதல் இடத்தில் இருக்கிறது. வழக்கமாக இது பலரும் எதிர்பார்த்ததுதான். அதாவது கொளத்தூர் தொகுதியில் திமுக தான் முதல் இடத்தில் இருக்கும் என்பது பலரும் எதிர்பார்த்ததுதான். ஆனால் பலரும் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த கொளத்தூர் தொகுதியில் 2வது இடத்தில் அதிமுக மிக அதிக சதவீதம் வாக்குகளை பெற்று திமுகவுக்கு மிக அருகில்தான் நிற்கிறது. அதாவது திமுக 38% வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதிமுக 36% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதுதான் பலருக்கும் பேரதிர்ச்சியாக மாறியிருக்கிறது. அதே சமயம் இந்த கொளத்தூர் தொகுதியில் கூட விஜயின் செல்வாக்கும் ஓரளவுக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியிலேயே விஜய்க்கு 18% வாக்குகள் இருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு விஷயமும் பொதுமக்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் இருக்கப் போகிறது. அதே சமயம் இப்படியாக எத்தனையோ கருத்து கணிப்புகள் இதற்கு முன்பு வெளியாகி இருந்தாலும் கூட அத்தகைய கருத்து கணிப்புகளை தாண்டிதான் மக்களின் உண்மையான ஓட்டு வங்கி என்பது நடந்திருக்கிறது. அதற்கு உதாரணம் கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜக 400 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெறும் என்றுதான் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கூறி வந்தது. ஆனால் உண்மையான ரிசல்ட்டில் வந்ததோ வெறும் 240 தொகுதிகளில்தான் பாஜக வெற்றி பெற்றது. அதாவது
பாஜக மட்டுமே 240 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே 160 தொகுதிகள் என்பது மிக மிக அதிகமாக கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் இதில் பாஜக கட்சி கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 293 இடங்களை கைப்பற்றியிருந்தது. ஆகவே கூட்டணி கட்சிகளை சேர்த்தால் கூட 293 தொகுதிகளில்தான் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் கருத்து கணிப்புகளில் வெளியானதோ 400க்கும் அதிகமான தொகுதிகள். ஆகவே இதை வைத்தே சொல்லிவிடலாம், கருத்து கணிப்புகளும் மக்களின் உண்மையான வாக்குகளும் முற்றிலும் மாறுபட்டதாக வருவதற்கும் கூட வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது. ஆகையால் கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் கருத்து கணிப்புகளை தாண்டி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்றுதான் தெரிகிறது. மேலும் மற்றொரு புறம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியின் தொகுதியில் விஜய் கட்சி வேட்பாளர் காணாமலேயே போய்விட்டார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி நிற்கும் தொகுதியில் விஜய் கட்சி வேட்பாளர் அவரது வேட்புமனுவை வாபஸ் வாங்கி கொண்டு திடீரென காணாமல் போன அந்த ஒரு சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் கொளத்தூர் தொகுதியிலாவது முதல்வர் ஸ்டாலின் அனைத்து கட்சிகளையும் எதிர்த்துதான் போட்டியிடப் போகிறார். ஆனால் எடப்பாடியை எடுத்துக்கொண்டால் ஒருவேளை தோற்றுவிடுவோமா என்ற பயத்தில் விஜய் கட்சி வேட்பாளரை விலைக்கு வாங்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் விஜயால் எடப்பாடி நிற்கும் தொகுதியில் வாக்குகள் பிரிக்கப்படும் போது எடப்பாடி தோற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால்தான் விஜய் கட்சி வேட்பாளரை எடப்பாடி தரப்பு விலை கொடுத்து வாங்கிவிட்டது என்றும் செய்திகள் வெளியாகி வருகிறது. ஆகவே எடப்பாடி தொகுதியிலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த அந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வெளியிட இருக்கிறோம். ஆகவே விஜய் கட்சி போட்டி போடாத எடப்பாடி தொகுதியில் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கிறது என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவாக பார்க்கலாம். அதே சமயம் இத்தகைய கருத்து கணிப்புகளில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். என்னதான் ஒரு சில விஐபி தொகுதிகளில் மட்டும் எதிர்பார்த்த ரிசல்ட் வரவில்லை என்றாலும் கூட மொத்தமாக பார்க்கும்போது திமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது என்பதையும் கூட இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் உறுதியாக கூறி வருகிறது. அதனால் என்னதான் தனிப்பட்ட விஐபி தொகுதிகளில் ஒரு சில திமுகவின் விஐபி வேட்பாளர்கள் வெற்றி பெற திணறினாலும் கூட மொத்தமாக பார்த்தால் திமுக கூட்டணிதான் தமிழகம் முழுக்க 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெறும் என்பதும் கருத்து கணிப்புகளில் உறுதியாக தெரிய வந்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கொளத்தூர் தொகுதியில் வெளியான இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றியும் அதே போல் தமிழகம் முழுக்க மொத்தமாக வெளியாகி வரும் சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.